ஓகே, வணக்கம் மாணவர்களே. இங்கேருந்து கரெக்டாக 169 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. எதுக்கு சார் அப்படின்னா 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு. கரெக்டாக இன்றைக்கி டேட்டு பார்த்துட்டிங்கன்னா 26/1/2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் உங்களுக்கு கால்ஃபர் பண்ணிட்டாங்க. 13/7/2025 அன்னைக்கு நடக்க போகுது. கரெக்டாக நீங்கள் நாட்களை கால்குலேட் பண்ணிங்கன்னா 169 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் நான் அந்த பொங்கலில் கன்சிஸ்டன்சியை விட்டுட்டேன், என்னால் இனிமேல் தொடர்ந்து படித்தால் தமிழில் 100க்கு 100 எடுக்க முடியுமா? நான் புதுசாக படிக்க போகிறேன், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறேன், நான் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், என்னால் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா, ஒரு 100 நாட்கள் எங்கள் கூட தமிழில் தொடர்ந்து 2 மணி நேரம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக தமிழில் 100க்கு 100 எடுக்க முடியும். உங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் திருவள்ளுவர் தமிழ் பேட்ச் 2025. ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, நீங்கள் வீட்டில இருந்தே படிக்கிறீங்க, இப்படி நீங்கள் இருந்தாலும் கூட கரெக்டாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்கள் எங்கள் கூட வாங்க, நிச்சயமாக உங்களால் 100க்கு 100 எடுக்க முடியும். இதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இதே 100 நாள் கழித்து நீங்கள் இந்த ஆடியோவை எடுத்து கேளுங்க, உங்களால் முடியுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக எங்கள் கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டால் மட்டும் போதும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 27 ஜனவரி 2025. ஓகேங்களா? திங்கட்கிழமையிலேருந்து உங்களுக்கு இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்சோட லட்சியமாக நம்ம எதை வச்சுருக்கோம் அப்படின்னா தமிழில் 100க்கு 100 லட்சியம். அதுதான் நிச்சயம். கண்டிப்பாக 100க்கு 100 தான் நம்ம லட்சியமாக வைக்கிறோம், அது நிச்சயம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, சார் என்னால் முடியுமா? நான் ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் ஒரு ஒர்க்கிங் ஸ்டூடெண்டாக இருக்கேன், எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, என்னால் முடியுமா அப்படின்னா இந்த பேட்சோட நேமை யார் பேரில் வச்சோம்? திருவள்ளுவர் பேர்லேயே வைப்போம். திருவள்ளுவர்கிட்டே கேட்போம், திருவள்ளுவரே, ஐயா திருவள்ளுவரே, என்னால் முடியுமா தமிழில் 100க்கு 100 எடுக்க முடியுமா? என்னோட சிச்சுவேஷன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு திருவள்ளுவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, தெய்வத்தினால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய் வருத்த ஒளி தரும். அதாவது தெய்வம் என்பது அங்கே விதிப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ சில பேர் சொல்ல முடியா, நீ எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கடா, நல்லா தமிழில் 100க்கு 100 எடுக்க முடியாது, நீங்களாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு தான் டைம் இருக்கு, நீங்களாம் படித்தா தமிழில் 100க்கு 100 எடுக்க முடியுமா அப்படின்னு இருந்தாலும் கூட, விதிப்படி நீங்கள் எடுக்க முடியாதுன்னு இருந்தால் கூட இந்த 100 நாட்கள் நீங்கள் உடலை வருத்தி உழைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களால் 100க்கு 100 எடுக்க முடியும். இதை நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த 100 நாட்கள் உங்களுடைய உடலை வருத்தி நீங்கள் உழைத்திடுங்க, நிச்சயமாக தமிழில் நீங்கள் 100க்கு 100 எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. தெய்வத்தினால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிற இந்த குறளை நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாராலையும் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் இருங்க, நிச்சயமாக உங்கள் எல்லாராலையும் முடியும். நீங்கள் உங்களுடைய உடலை வருத்தி இந்த 100 நாட்கள் உழைத்தீர்கள் என்றால். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த பேட்சை எப்படி சார் கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஓவர்வியூ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. இந்த பேட்சை பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்படி திருக்குறள் 3 பாலாக இருக்கும், அறப்பொருள் இன்பம் இப்படி இருக்கோ, அதே மாதிரி இந்த பேட்சை நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா டார்கெட் 1 அறம், டார்கெட் 2 பொருள், டார்கெட் 3 இன்பம் அப்படின்னு. ஓகேங்களா? இந்த பேர் வச்சதுக்கு பின்னாடி கூட ஒரு காரணம் இருக்குது, அது கூட உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது சொல்லும் போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் அறம் பகுதியில் உங்களுக்கு மொத்தம் 63 தேர்வுகள் உங்களுக்கு நடக்கும், தலைப்பு வாரியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படித்தா போதும். அந்த அளவுக்கு குறைவான நீங்கள் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளவு குறைவாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஒரு நாளைக்கு டெய்லியுமே டெஸ்ட் இருக்கும். இந்த அறம் பார்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு டெஸ்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 63 தேர்வுகள் உங்களுக்கு நடக்கும். மொத்தம் 9 வாரம் உங்களுக்கு இந்த அறம் பகுதியை முடிப்போம். அடுத்து டார்கெட் 2 பொருள் பொறுத்தவரை உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி புதிய சிலபஸ் விட்டுருக்காங்களே, அழகு 1, அழகு 2, அழகு 3ன்னு அந்த அழகு வயசு உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு தேர்வு நடக்கும். இதை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு 6 தேர்வு நடக்கும். மொத்தம் 3 வாரங்கள், வாரத்திற்கு 2 தேர்வா. அடுத்து இன்பம். ஓகேங்களா? இன்பம் அப்படிங்கிறது ஃபுல் டெஸ்ட். அந்த ஃபுல் டெஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 4 தேர்வு நடக்கும் 2 வாரங்களுக்கு. அதாவது நீங்கள் அறத்துப்பாலையும், அதாவது அறம் டார்கெட் 1ஐயும் டார்கெட் 2ஐயும் நீங்கள் நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு இன்பமாக தான் இருக்கும். அதனால இந்த பேரை இன்பம்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரீங்களோ முழு தேர்வில் உங்களுக்கு அவ்வளவு இன்பமாக வினாக்கள் எளிமையாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் நம்ம பேட்சை கொண்டு போகக்கூடிய மெத்தட். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த தேர்வு எப்போ சார் தொடங்குறோம் அப்படின்னா 27/1/2025 திங்கட்கிழமையிலேருந்து உங்களுக்கு தொடங்குது. டெஸ்ட் எப்போ சார் முடியும் அதை கூட நம்ம முன்கூட்டியே கொடுத்துட்டோம். 30/4/2025 வெனஸ்டே அன்னைக்கு இந்த பேட்ச் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். அதாவது ஃபுல்லாக முடிச்சு நீங்கள் தமிழுக்கு 100க்கு 100 எடுக்கிறதுக்கு தயார் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறுத்திடுவோம். கரெக்டாக இந்த 30 அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விடுற டைம். அப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் விடுற டைமில் டிஎன்பிஎஸ்சி தமிழில் 100க்கு 100க்கு ரெடியாக இருக்குங்க அப்படின்னு அடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக ரிவிஷன் அடிக்கலாம் பாருங்கள். அந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஷெடியூலை உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்.
இருக்கும். மொத்தம் 73 தேர்வுகள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. டார்கெட் வந்து 100 நாட்கள் இந்த பேட்ச் வந்து நம்ம கண்டினியூவாக கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பேட்சில் வந்து இருப்பீங்க. யாராவது புதிய மாணவர்கள் ஓகேங்களா, நான் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராமில் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில், அதாவது நம்ம இந்த யூடியூப் இருக்கு இல்லையா, இந்த யூடியூப்பில் டெஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த டெஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் பேட்ச் லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தெரியலை அப்படின்னா அந்த யூடியூப் வீடியோ இருக்கு இல்லையா, இந்த யூடியூப்பில் ரைட் சைட் கார்னரில் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் பேட்சோட லிங்க் வந்து இருக்கும். நீங்கள் டெலிகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பேட்சில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிங்கன்னா இதுக்கான மெட்டீரியல், இதுக்கான ஷெடியூல், வீடியோ கிளாஸ், டெஸ்ட் எல்லாமே வந்து நம்ம அதில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. மீண்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். டெஸ்ட் எப்போ தொடங்குது அப்படின்னா 27/1/2025 முடிகிறது 30/4/2025 முடியுது. மொத்தம் 73 தேர்வுகள், மொத்த காலம் 100 நாட்கள் வந்து உங்களுக்கு தேர்வு நடக்க போகுது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த தேர்வு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி தேர்வு இருக்கும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக புதிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நாளுமே இந்த அறம்பகுதியில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே 2 தேர்வு இருக்கும். ஓகேங்களா? இப்போ 27/1/2025 உங்களுக்கு எப்படி இருக்குன்னா காலையில் 8 மணி ஒரு தேர்வு. இது மேக்ஸிமம் 8 மணி கொடுத்துரும், அப்படி இல்லைன்னா 8, 9, 10. ஆனால் இது வந்து கம்பல்சரி டெஸ்ட் கிடையாது. இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான். ப்ராக்டிஸ்னால் என்ன சார் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த தமிழ் ஆங்கில சொல் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சொல் பொருள் இதெல்லாம் நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து இதை மொத்தமாக படிக்க முடியாது இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளுமே இதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் 8 மணிக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டாக கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் தமிழ் ஆங்கில சொல் 79 கொஸ்டின் இருக்குன்னா இந்த 79 கொஸ்டினுமே உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும். மொத்தமாக 79 கொஸ்டின்னா 79மே இருக்கும். அந்த 79மே நீங்கள் தமிழ் ஆங்கில சொல் படித்து முடிச்சுட்டு அது ஒரு நீங்கள் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட்டில் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு அதில் எது மறந்துருக்கு ஓகேங்களா, எது உங்கள் மைண்டில் வந்து ஞாபகம் இல்லை, அதை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப நல்லா படிக்கலாம். ஸோ அதற்காக தான் இந்த காலை 8 மணி ஸ்பெஷல் டெஸ்ட். இது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா நாளுமே இருக்கும். ஃபஸ்ட்டு தமிழ் ஆங்கில சொல் ஒவ்வொரு நாளும் இருக்கும். 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th இது போவோம். இந்த தமிழ் ஆங்கில சொல் முடிச்சதுக்கப்புறம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக போவோம். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக முடிச்சதுக்கப்புறம் சொல் பொருள் போவோம். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கக்கூடிய போது மட்டும் இதில் வந்து ஸ்பெஷல் டெஸ்ட்டாக உங்களுக்கு நடக்கும். பட் இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான். இது கட்டாயம் இல்லை. இது நீங்கள் வேணும்னா உங்களுக்கு கூடுதல் பயிற்சி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். இது வந்து கட்டாயம் கிடையாது. அப்போ கட்டாய தேர்வு எது சார் அப்படின்னா இரவு 8 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு கட்டாயம் தேர்வு. ஏன்னா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து வெளில விடுவோம். இதில் நீங்கள் டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் இந்த பேட்சில் வந்து தொடர்ந்து இருக்க முடியும். இப்போ உங்களுக்கு இதுக்கான ஷெடியூல் வந்து நான் ஃப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். நீங்கள் பேட்சை ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். தமிழ் ஆங்கில அதாவது காலையில் நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதிருப்பீங்களே ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட், அது உங்களுக்கு நைட்டில் இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு இலக்கண டாபிக் ஓகேங்களா, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இப்போ என்ன சார் ஒரு இலக்கண டாபிக் தானே அப்படின்னா இலக்கண டாபிக் நீங்கள் எப்படி முடிக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்கூல் புக்கில் A to Z எங்கெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருவோம், மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ அகரவரிசை ரிலேட்டடாக எங்கெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு இதை ஃபுல்லாக வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரெஃபர் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இலக்கணம் இந்த டாபிக் இன்னைக்கு முடியுது அப்படின்னா இந்த டாபிக் நீங்கள் எப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வர அளவுக்கு அந்த டாபிக் வந்து முடிக்கணும். அதனால ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டாபிக் வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த அழகு 7 இருக்கு இல்லையா தமிழ் டிஎன்பிஎஸ்சி புதிய சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும்தான் உங்களுக்கு இலக்கியம் பாட்டாக இருக்கும். அந்த இலக்கியம் பாட்டு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்காக போவோம். இப்போ முதல் 20 நாள் வந்து திருக்குறள் 20 அதிகாரம் இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அதிகாரம் தான் படிக்க போறீங்க. ஒரே அதிகாரம் தான். இப்போ ஒழுக்கமடைமைன்னா ஒழுக்கமடைமை அதிகாரத்தில் திருக்குறள் இருக்கு இல்லையா, பள்ளி புத்தகத்தில் கூட 10 திருக்குறளும் மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா, ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடணும். அது என்ன திருக்குறள் இருக்கு, அது பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே மனப்பாடம் பண்ணிடணும். அதோட பொருளை உணர்ந்து நீங்கள் படிச்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய சொல் பொருள், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய எதிர் சொல் ஓகேங்களா, அது எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு தேர்வாக வந்து நடக்கும். இது 20 நாட்களுமே 20 அதிகாரம். இதுக்கெல்லாம் மெட்டீரியல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, தமிழ் ஆங்கில சொல் ஆல்ரெடி காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுது. இலக்கணம் உங்களுக்கு வீடியோ கிளாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். எழுதுறதுக்கு நேரம் இல்லை சார் அப்படின்னா அதோட பிடிஎஃப் கூட நான் கொடுத்துருவேன். அதை பார்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். திருக்குறள் இதுக்கான வீடியோ கிளாஸும் நம்ம கொடுத்துருவோம், ப்ளஸ் மெட்டீரியலும் கொடுத்துருவோம். ஸோ எவ்வளோ நேரம் உங்களுக்கு தேவைப்படும் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு தமிழே இல்லை சார், நான் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தேன், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தேன்னு நீங்கள் புதுசாக படித்தாலும் கூட நீங்கள் எவ்வளோ நேரத்தில் படிச்சிடலாம் இந்த சிலபஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 மணி நேரத்தில் படிச்சிடலாம். ஓகேங்களா சார், அப்படியெல்லாம் தமிழ் படிச்சிருக்காங்களா அப்படின்னா இப்போ ஜிஇ பாப்பெலாம் எங்கேருந்து வந்தார், வெளிநாட்டிலேருந்து வந்தாலே படித்தார். ஸோ நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் புதுசாக தமிழ் படிச்சிங்கன்னா கூட, புதுசாக நான் எனக்கு தமிழ்னா என்னன்னு தெரியாத நீங்கள் படிச்சிங்கன்னா கூட இந்த சிலபஸை முடிக்கிறதுக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம் போதும். இது ஆல்ரெடி படித்தவங்க ஓகேங்களா, ஆல்ரெடி தமிழில் வெல்னோனா இருக்கவங்களுக்கு 1 மணி நேரம் இந்த சிலபஸை முடிச்சா போதும்.
அப்போ நீங்கள் படிச்சுட்டீங்க. இது மாதிரி இந்த படிச்சதை நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து 63 தேர்வுமே உங்களுக்கு நடக்கும். ஸோ நான் இது 63மே எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இதுக்கே 2-3 மணி நேரம் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃபை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன். ஆரம்ப வகுதியில் மொத்தம் 63 தேர்வு வந்து உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் சனிக்கிழமை வரையும் உங்களுக்கு வந்து தேர்வு வந்து நடக்கும். ஓகேங்களா? 6 நாட்கள் உங்களுக்கு தேர்வு நடக்கும். இந்த 7வது நாள் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, 7வது நாள் இந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் நீங்கள் படிச்சிங்க இல்லையா, டெஸ்ட் எழுதுனீங்க இல்லையா, அதோடைய ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். புரியுதுங்களா? அதாவது இப்போ திங்கக்கிழமை உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, செவ்வாய்க்கிழமை டெஸ்ட்டு, புதன் வியாழன் வெள்ளி சனி, இந்த மாதிரி 6 நாள் டெஸ்ட் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த 6 நாள் எழுதின ஒட்டுமொத்த டெஸ்ட் இருக்கிற அதோட ரிவிஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ 13 டெஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா இப்போ 2வது ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தேர்வு 8லேருந்து 13 வரை ரிவிஷன் டெஸ்ட்டு. ஓகேங்களா? இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் இந்த அறம்பகுதி முடிகிற வரையும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே சார், இப்போ நான் அறம் முடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்து பொருள் வந்து யூனிட் வைஸ், அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்ஸோட புதிய சிலபஸ் இருக்கு இல்லையா, இப்போ அழகு ஒன்றுனா இந்த இலக்கணம் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா, அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 தேர்வு வந்து கொடுத்துருப்போம். இதுதான் வந்து உங்களுக்கு டார்கெட் 2ல் முடிச்சிருப்போம். பொருள் இன்பம் பகுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழு தேர்வு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கேப் போட்டுருவோம். அதாவது உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே முடிச்சிட்டோம். எத்தனாம் தேதி முடிச்சிருக்கோம்? 20ஆம் தேதி முடிச்சிட்டோம். 20ஆம் தேதியிலேருந்து ஒரு வாரம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண டைம் இருக்கும். அடுத்து 27ஆம் தேதி உங்களுக்கு ஒரு முதல் ஃபுல் டெஸ்ட், அடுத்து 28ஆம் தேதி 2வது ஃபுல் டெஸ்ட், 23ஆம் தேதி 3வது ஃபுல் டெஸ்ட், 24ஆம் தேதி 4வது ஃபுல் டெஸ்ட், தொடர்ந்து 4 நாட்கள் 4 மொழி தேர்வு இருக்கும். ஸோ இதோட உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். தமிழில் நீங்கள் 100க்கு 100 முழுமையாக தயாராகிருக்கலாம். இங்கே நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு நாளுமே நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா படிச்சிருக்கீங்க. கரெக்டாக நீங்கள் அந்த எல்லா நாளுமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த 30ஆம் தேதி நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் தமிழில் 100க்கு 100 எளிமையாக எடுத்துடலாம். இதில் வந்து உங்களுடைய கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து முடிஞ்ச வரையும் மெட்டீரியல் எல்லாமே முன்கூட்டியே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ திருக்குறள் 20 அதிகாரம் இருக்குன்னு 20 அதிகாரத்தையுமே நான் முன்கூட்டியே கொடுத்துருவேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த தமிழ் ஆங்கிலம் முன்கூட்டியே கொடுத்துருவேன். ஓகேங்களா? எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே முன்கூட்டியே ஆல்ரெடி நம்ம பேட்ச்சில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டோம். புதுசாக வரவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு டெய்லி நான் உங்களுக்கு ஒன்று மட்டும்தான் கொடுக்க போகிறேன். என்ன சார் அப்படின்னா அது இலக்கணம் மட்டும்தான் உங்களுக்கு நான் டெய்லி வீடியோ கிளாஸாக நடத்தி அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருக்குறள் வீடியோ கிளாஸ் தேவை, திருக்குறள் எனக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் ஆனால் இலக்கணம் மட்டும் கம்பல்சரி பாருங்கள். எனக்கு திருக்குறள் படித்து புரியலை, எனக்கு பொருள் வேணும் அப்படின்னா மட்டும் பாருங்கள், இல்லைன்னா கூட வேண்டாம். பட் இலக்கண கிளாஸ் கம்பல்சரி பாருங்கள். இது உங்களுக்கு ஓரளவுக்கு நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற ஏதாவது கூடுதல் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கூட நம்மளோட பேட்ச்சில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த பேட்ச்சில் இணையக்கூடிய உங்களுடைய கவனத்திற்கு நான் சில விஷயங்களை சொல்கிறேன், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. தேர்வு எப்போ சார் நடைபெறும் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்குமே 2 டெஸ்ட் உங்களுக்கு நடைபெறும். இதில் வந்து காலை 8 மணி தேர்வு அப்படிங்கிறது இது கம்பல்சரி கிடையாது, இது கூடுதல் பயிற்சி தேர்வு. இது 8 மணிக்கு அப்லோட் பண்ணுவோம், 9 மணி 10 மணி 11 12 இது வந்து டைம் கேட்காதீங்க. ஓகேங்களா? இது சில டைம் 8 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவோம். இது வந்து உங்களுக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ளே உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து இது ப்ராக்டிஸ்க்காக உள்ளது. நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம். இது எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த இரவு 8 மணி தேர்வு இருக்கு இல்லையா, நான் இப்போ இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே இந்த டெஸ்ட்டை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகாது. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் வந்து ஆஃப் ஆயிடும். ஓகேங்களா? இது நிறைய பேர் வந்து நீங்கள் சார் என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்னா நீங்கள் சொல்லலாம். பட் நாங்கள் 10 மணியோட ஆஃப் பண்ணிவிட்டு 12 மணி வரை ரேங்க் லிஸ்ட் எடுக்கிறதுக்காக நாங்கள் வச்சுருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திரும்ப ஆன் பண்ணி விட்டுரு, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க எழுதிக்கோங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைனால எழுத முடியலை அப்படின்னா இப்போ திரும்ப 10 மணி அந்த 8 to 10 to 12 வரை வந்து டெஸ்ட் எழுத முடியாது. அடுத்து 12 மணிக்கு மேலே வேணும்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஏன்னா அந்த 10 to 12 அப்படிங்கிறது நாங்கள் ரேங்க் லிஸ்ட் எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் அந்த டெஸ்ட்டில் வந்து டெஸ்ட்டை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இந்த டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் இது மெட்டீரியல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பள்ளி புத்தக மெட்டீரியல் தான் மெயினாக உங்களுக்கு நீங்கள் படிக்கணும். ஸோ அது இல்லாமல் எந்த மெட்டீரியல் இல்லை சார் அப்படின்னா நம்மளோட மெட்டீரியல் வந்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி வந்து படிக்கணும். ஏன்னா நிறைய பாட்டு வந்து இலக்கணம் இருக்கிறதுனால இலக்கண பகுதியில் எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா? இந்த டெலிகிராம் பேட்சில் எங்கே சார் தேர்வு நடைபெறும் அப்படின்னா டெலிகிராம் பேட்சில் நடைபெறுது. நீங்கள் வீட்டிலேருந்து எழுதலாம், ஆன்லைன் எக்ஸாம் தான். ஸோ 1/2 மணி நேரத்தில் நீங்கள் எக்ஸாமை முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப எளிமையான தேர்வாக தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? டெஸ்ட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படுமா சார்? ஆமாம், கண்டிப்பாக ஒவ்வொரு தேர்வுக்குமே ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடப்படும். ஓகேங்களா? அது நைட் 8 மணிக்கு நடைபெறக்கூடிய தேர்வுக்கு
ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணிக்கு வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா சார்? டெஸ்ட் எழுதுகிற ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நாங்கள் எந்த ஒரு காரணத்தையுமே கேட்க மாட்டோம். ஏன் சார்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி உங்கள்கிட்ட ஒருபோதும் காரணம் கேட்காது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு 168 கொஸ்டின் போட்டீங்க, 169 கொஸ்டின் போட்டால் உங்களுக்கு வேலை. டிஎன்பிஎஸ்சி கூப்பிட்டு என்னப்பா நான் ஒரே ஒரு கொஸ்டின் போட்டிருந்தா வந்து நீ வேலைக்கு போயிருக்கலாமே, என்ன உன் காரணம், உனக்கு அது உடம்பு சரியில்லையா, இல்லை உன் குடும்ப சூழ்நிலை பிரச்சனையா சொல்லு அப்படின்னு கேட்குமா? கேட்காது. அதே போல தான் நானும் உங்கள்கிட்ட ஒருபோதும் சூழ்நிலைகளை காரணமாக கேட்க மாட்டேன். டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா எழுதணும், நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் வேணால் இருங்க. ஓகேங்களா? எனக்கு அந்த டைமுக்குள்ள டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி இணைவது அப்படின்னா புதிய மாணவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். கீழே டெஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் பேட்ச் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் டெலிகிராம் பேட்ச் லிங்க். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதில் ஜாயின் ஆகலை அப்படின்னா மட்டும், ஓகேங்களா, அதில் ஜாயின் ஆகலைன்னா மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா 8489530534 இப்படிங்கிற 534, ஓகேங்களா, இந்த டெலிகிராம் நம்பருக்கு டெலிகிராமில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? டெலிகிராம் நம்பருக்கு டெலிகிராமில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பண்ணாதீங்க. டெலிகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அங்கே ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை என்னன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பேட்சில் ஜாயின் பண்ணிடலாம். இதில் கூட அவங்க ஆட் பண்ணுவாங்க, ஆட் பண்ணாமல் விட்டுருவாங்க. இது கூட உங்களுக்கு செகண்ட் தான். தயவு செய்து நீங்கள் டெலிகிராம் பேட்ச் லிங்க் இருக்கு இல்லையா, டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நீங்கள் கேட்டு அது தெரியலைன்னா கூட உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்னா என்னன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் ஈஸியானவே. நீங்கள் நம்பருக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் சம்டைம்ஸ் ஆட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் மிஸ் ஆயிரும். ஸோ தயவு செய்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதையே வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பேட்சில் என்ன சார் வழங்கிடுவோம் அப்படின்னா, உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு படிக்கக்கூடிய மெட்டீரியல் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒன்லைனர் மெட்டீரியல், இப்போ திருக்குறள் அதே மாதிரி இலக்கியம் பாட்டுக்கெல்லாம் ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். டெஸ்ட் வீடியோ கிளாஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் அன்னைக்கு எழுதக்கூடிய டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து அடிப்படை தேவை. இது எல்லாமே கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு மெட்டீரியல் கண்டிப்பாக வேணும், ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒன்லைன் மெட்டீரியல் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக வீடியோ கிளாஸ் வந்து இலக்கணத்துக்குலாம் வீடியோ கிளாஸ் வேணும். ஓகேங்களா? கண்டிப்பாக டெஸ்ட்டு வேணும். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவை. இதெல்லாம் அடிப்படை தேவை. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமே உங்களுக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். அப்போ எது சார் உங்களுக்கு கட்டணத்தில் வேணும் அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிடிஎஃப் மட்டும் வேணும் அப்படின்னா, இது வந்து கையால் எழுத முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை சார் எனக்கு எழுத நேரம் இல்லை, எனக்கு இந்த பிடிஎஃபாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட்லாம் நீங்கள் வாங்குறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டாக வைக்கிறோம் இல்லையா, கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கொடுத்துட்டோம். இதோட டெஸ்ட்டோட பிடிஎஃப் வேணும் சார் எனக்கு பின்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு தேவைப்படாது, பின்னாடி இந்த 70 டெஸ்ட்டே முடிச்சதுக்கப்புறம் பிற்காலத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு இது பிடிஎஃப் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போன டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி பிடிஎஃபாக எனக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வேணும்னா, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. இது ரெண்டுமே அடிப்படை தேவையும் கிடையாது. இது ரெண்டுமே உங்களுடைய கூடுதல் தேவைக்காக மட்டும்தான். ஓகேங்களா? மற்றபடி உங்களுக்கு அடிப்படையாக என்ன இருக்கோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் கடைசியாக இந்த பேட்சில் எப்படி இணையணும் மட்டும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் பேட்ச் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஒருவேளை அதில் ஜாயின் ஆகலை, ஜாயின் பண்ண முடியலன்னா மட்டும் இந்த டெலிகிராம் நம்பருக்கு, ஓகேங்களா, 8489530534 இந்த நம்பருக்கு டெலிகிராமில் ஆட் மீ ஃப்ரீ பேட்ச் இப்படி மெசேஜ் பண்ணணும். ஆட் மீ ஃப்ரீ பேட்ச் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இதுக்கு டெலிகிராமில் மட்டும் மெசேஜ் பண்ணால் மட்டும் தான் ஜாயின் பண்ணுவாங்க. மற்றபடி நார்மல் கால் வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் பண்ணால் ஜாயின் பண்ண முடியாது. பெட்டர் நீங்கள் லிங்க் வைஸ் ஜாயின் பண்ணிருங்க. ஓகேங்களா? மற்றபடி இதுக்கான ஷெடியூல், ஓகேங்களா, வீடியோ கிளாஸ், டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் அதில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, நன்றி.